அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஃபஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, பொரிக்க எண்ணெய், உப்பு, அவ்வளோதான் தேவை. உருளைக்கிழங்கு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பழைய உருளைக்கிழங்காக இருக்கணும், நீல வாக்கில் இருக்கணும். அந்த மாதிரி நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கோட தோல்லாம் சீவி தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா பச்சை தண்ணி. இது வின்டராக இருக்கனால நான் பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். இது நீங்கள் சம்மராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கோட தோல்லாம் சீவி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டு நான் வச்சுருக்கேன். அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கோட வெட்ட போகிறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு. இப்போது ஓரங்களை சமப்படுத்திக்கலாம். இப்போ சமப்படுத்திட்டோம். இந்த சமப்படுத்தினது போர்டில் படுற மாதிரி நம்ம வச்சிடணும். இப்போது ஒரே அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்கிறதையும் சமப்படுத்திடலாம். இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைனா கருப்பாயிரும். இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நான். மிச்சம் இருக்க உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி அந்த மாதிரி வச்சிடலாம். அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் நான் உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாகிடுச்சு. சைட்லேயும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டுடலாம். போட்டு இந்த உருளைக்கிழங்கு பிளான்ச் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வேகக்கூடாது. அது மிச்சம் இருக்க மாவுத்தன்மையை வெளியில் வந்துடணும். அதுதான். உருளைக்கிழங்கு வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்காது. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கெட்டியாக இருக்கணும், வெந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் விட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக ஆரம்பிச்சிடும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால் கரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதுலேருந்து எடுத்துருங்க. அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு டர்க்கி டவல் நான் விரித்து வச்சுருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு நம்ம போட்டுடலாம். இதை ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி நம்ம அடுக்கி வச்சிடலாம். இதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு தான் ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி நான் அடுக்கி வச்சிட்ருக்கேன். இப்போது அடுக்கியாச்சு. அடுத்து மேலேயும் துண்டு போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் இருக்கிற ஈரத்தன்மைலாம் இந்த துண்டில் வந்துடும். துண்டு பாருங்கள், நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். கீழே 2ஆக மடித்து போட்டிருக்கேன். லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. இப்போது நம்ம திறந்து பார்க்கலாம். ஈரத்தன்மைலாம் இல்லை. நான் செக் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ஒரு இது பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இல்லை, இருந்தாலும் நான் ஒரு இது செக் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயும். பாருங்கள், தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈரமே இருக்கக்கூடாது எந்த உருளைக்கிழங்குலையும். இப்போ இல்லை, அதனால் நான் எடுத்துடுறேன். அடுத்து என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம 2 தடவை பொரிக்கணும். ஃபஸ்ட் டைம் 2 மினிட்ஸ் பொரிக்கணும். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் பொரிக்கணும். இங்கே பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். டைம் ரொம்ப முக்கியங்க. பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் விட்டிங்க அப்படின்னா அது பொரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு ஃபஸ்ட் டைம் நல்லா பொரிக்கக்கூடாது. கலரும் அவ்வளோவா சேஞ்ச் ஆகலை. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
பாருங்கள் எல்லாத்தையும் பொரித்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் 4 எடுத்திருக்கேன். ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே ஃபேன் கடியில் போய் நீங்கள் வச்சிடணும். வச்சு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் எடுக்கக்கூடாது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் டைம் பொரிக்கணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நிறைய போட்டு பொரிக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் போட்டு பொரிக்கணும். உருளைக்கிழங்கும் நல்லா ஆறிடுச்சு. 1 2 போட்டுடலாம், நிறைய போட்டுறாதீங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். செகண்ட் டைம் இப்போ நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ மசாலா எதுவுமே நம்ம போடாதனால கலர் அவ்வளோவா சேஞ்ச் ஆகாது. நமக்கு ஓரளவுக்கு தான் சேஞ்ச் ஆகும். இது 2 to 4 minutes ஆகும். இங்கே பாருங்கள் 4 minutesக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் மாறும். நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேங்க. டொமேட்டோ சாஸோட இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.